நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம சங்கர் இருக்கார்ல, அவரு வந்து தர்மலிங்கம் தான் உங்க பொண்டாட்டிய வந்து குத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து அழகர்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அழகர் வந்து பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து சங்கர் வந்து நம்ம அழகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு அழகரு, நீ நல்லவனா இருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு வந்து நீ நல்லவனா இருக்கக்கூடாது. உன் பொண்டாட்டிய குத்த சொன்னது உங்க மாமா தர்மலிங்கம் தான். இப்பதான் அவன்ட்ட பேசிட்டு வந்தேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லண்ணே, அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அவர் மோசமானவர் தான். ஆனா பெத்த மகளே வந்து குத்த சொல்ற அளவுக்கு மோசமானவர் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏய் என்ன லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பெத்த மகள ஒண்ணும் குத்த சொல்லல. அவன் குத்த சொன்னது உன்னையத்தான். அந்த இடத்துல வந்து மாத்தி குத்திட்டு போயிட்டாங்க இருட்டுக்குள்ள. அவ்வளோதான் வித்தியாசம். இத எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறியா? இப்ப சும்மா அவன்கிட்ட போட்டு வாங்குனேன். அதாவது குத்துன ஆளுங்க வந்து சிக்கிக்கிட்டாங்க. இந்த உண்மைய நான் சொல்லிடுறேன் உன் மருமகன்கிட்ட. நீ போய் ஒழுங்கா வந்து திங்கட்கிழமை வாபஸ் வாங்கிருன்னு சொல்லியிருக்கேன். அவன் மூஞ்சில ஈ ஆடலையே. கண்டிப்பாக அவன் குத்த சொல்லலைன்னா இந்நேரம் வாய் ஓவராக தான் பேசியிருப்பான். கமுக்கமாக இருக்கும்போதே தெரிய வேண்டாமா? அவன் தான் கன்ஃபார்மாக குத்த சொல்லியிருக்கான். அதையும் மீறி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த வட்டம் திங்கட்கிழமை பாரு. அவன் போய் கேஸில் இருந்து எலெக்ஷன்லேருந்து வாபஸ் வாங்குறானா இல்லையான்னு பாரு. வாபஸ் வாங்கிட்டானா கண்டிப்பாக அவன் தான் குத்த சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. சரிண்ணே பார்ப்போண்ணே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதியும் தமிழும் வந்து இங்கே போயிட்டு வந்தாங்கள்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனேயும் வந்து இப்போவாது யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயையோ அம்மா இன்னும் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறவே இல்லையே, இப்போ என்ன செய்கிறது, ஏதாவது குழு குடும்பமாக சொல்லி தமிழ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அம்மா உன் கல்யாண ஃபோட்டோ இருக்காம்மா குடும்மா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அது பழைய மொபைலில் இருக்குடி, இப்போ புது மொபைல் மாற்றிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குடும்மா நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நைட் எடுத்தாரண்டி, அந்த மொபைலில் சார்ஜ் இல்லாமல் இருக்குது, சார்ஜ் போட்டுட்டு உனக்கு நைட்டு எடுத்தாரேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அம்மா வித்த டூப்ளிட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அம்மா நீ கல்யாண நாள் அன்றைக்கி என்ன என்ன சேலைம்மா கட்டின அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சேலை கட்டினேன் ஞாபகம் இல்லையடி, அதை எதுக்கடி இப்போல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமாம் 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 அதையும் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கல்யாண நாள் என்ன சேரீ என்ன ஃபோட்டோ தான் ஞாபகம் வருது. நம்ம பவித்ரா அவங்க வீட்டில் வந்து அவங்க மாப்பிள்ளை வீடு இருக்காங்கள்ல, அவங்க வந்து அவளோட ஃபோட்டோ கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அவங்க அப்பா தான் வந்து பிடி கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ போச்சு அவ்வளோதான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா தமிழ் வந்து அம்மா கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறாரு, நம்ம இன்னைக்கு கேக் சாப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி பாரதி நீங்கள் போய் வேலையை பாருங்கள், நாங்கள் வந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒருவன் கிளம்ப போகிறாங்க. ஆதி ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் பாரதி வந்து சொல்கிறாங்க. ஆதி இன்னைக்கு வேஷ்டி சட்டையில் சூப்பராக இருக்கீங்க, இன்றைக்கி முழுக்க வேஷ்டி சட்டையில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் ஆதி உள்ளே போகிறாங்க. அப்பா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இன்றைக்கி வந்து நான் கேக்கு சாப்பிட்டுக்கிற மாட்டேன் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு கேக்கு தான் வாங்கி தரேன்னு சொன்னல, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லைப்பா அம்மா வந்து கண்டுபிடிச்சா தான் நீங்கள் கேக் வாங்கி தருவீங்க, அம்மா போகிற போக்க பார்த்தா இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் கண்டுபிடிச்சிக்கிறாரு, இன்றைக்கி எனக்கு கேக் கிடைக்காது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா வெளியில் வந்து ஆண்டாள் வந்து கூப்பிட்றாங்க. ஏய் பாரதி வெளியில் வாடின்னு கூப்பிட்றாங்க. பாரதி வந்து வெளியில் போகிறாங்க. ஏய் என்னடி வெளியில் நின்று கத்திக்கிட்டு இருக்க, வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வீட்டுக்குள்ளே ஆதி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதுக்கு தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க. ஏய் என்னடி இன்னுமாடி அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லடி சும்மா தான் சொன்னேன், அதெல்லாம் நான் மறந்துட்டேன், அதையும் மறந்துருப்பாரு, நான் வேறு ஒன்று கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் டிஃபன் பாக்ஸை காட்டுறாங்க. என்னடி டிஃபன் பாக்ஸை காட்டுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், காலையில் எனக்கு ஒரு கேசரி கிண்டி கொடுத்து விட்டேல, அந்த கேசரி இருந்தால் குடுடி, சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, திருப்பி திருப்பி சாப்பிடணும் போலே இருக்குது, கொஞ்சம் குடுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, கேசரி நான் எங்கடி கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நீ கொடுத்து விட்டேன்னு சொல்லி தான் கொண்டு வந்து ஆதியும் தமிழும் கொடுத்துட்டு போனாங்க, ஒழுங்காக பொய் சொல்லாத, கேசரி கேட்கேன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறியா, குருடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் லூசு நான் கொடுத்து விடலடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா வழி விடு, நான் போய் உள்ளே செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னை நம்ப மாட்டேன் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன்ப்பா, எனக்கு கேசரி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நான் கேசரி கிண்டல்டி, நிஜமாவே நம்புடி, நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கொடுக்கலையா, அப்படின்னா இன்றைக்கி தமிழும் ஆதியும் கொண்டு வந்து கொடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எதுக்கடி உனக்கு கேசரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை போன வருஷம் இதே நாளில் தான் உனக்கும் ஆதிக்கும் வந்து கல்யாணம் நடந்துச்சான், அதனால தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் பாரதிக்கு வந்து ஞாபகம் வருது, ஐயையோ நம்ம கல்யாண நாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏய் சாரிடி உடனே வந்து நம்ம இப்போ கடைக்கு போகண்டி கேக் வாங்கண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் எனக்கு கேசரி வாங்கி கொடுடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் இங்கே பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்குது, நீ வேறு காலையிலேருந்து அதான் எனக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க, கடைசி வரைக்கும் வந்து எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள்னு சொல்லிட்டு ஞாபகமே வரல, இப்போயாவது ஞாபகம் வரணும், உடனே போய் நம்ம கேக் வாங்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க ஆண்டாளை.
அங்கே வீட்டில் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழும் ஆதியும் வந்து உட்காந்துருக்காங்க. கடைசி வரைக்கும் உங்க அம்மா கண்டுபிடிச்சுக்கிற மாட்டாங்க போலயே, எங்கே போனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கேட்காங்க. அப்பா அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில பாரதி பார்த்தா மூச்சு வாங்க ஓடி வராங்க. பாரதி என்ன பாரதி ஆச்சு? அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், சாரி ஆதி இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு நம்ம கல்யாணம் நாள்ல அத மறந்துட்டேன். அதான் இப்போ போய் கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பாடா! இப்பயாவது ஞாபகம் வந்துச்சே, என்னால கேக் சாப்பிட இப்ப தான் முடியும் அப்படி சொல்லிட்டு தமிழ்ல வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து உன்னை மன்னிக்க முடியாதும்மா. நாங்கள் எவ்வளவோ வந்து காலையிலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி நீ வந்து சொல்லலை. அதனால் உன்னை மன்னிக்க முடியாது. அப்பா வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஏய் எங்கடி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நாங்கள் உன்னை மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அது கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா அங்கிட்டு போம்மா, உன்னையெல்லாம் நான் மன்னிக்கவே முடியாது. காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துக்கிட்டு கதவை திறங்க சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா சொல்லுங்கப்பா, அம்மாவுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பாவம் விட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா, காலையிலேருந்து என்னை கேக் சாப்பிட விடாமல் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.